தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 40,000 கோயில்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 40,000 கோயில்கள்ல எவ்வளவு கோயில்கள் பெண் தெய்வ வழிபாட்டு முறையில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனா பண்டைய காலத்துல பெண் தெய்வ வழிபாட்டு முறை மட்டும்தான் இருந்ததுன்னு சொன்னா உங்களால இதை நம்ப முடியுமா? உலகத்திலே மிக பழமையான கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயில்ல பெண் தெய்வ வழிபாட்டு முறை மட்டும்தான் இருக்கு. ஆண் தெய்வ வழிபாட்டு முறைன்னு ஒன்று இல்லவே இல்லை. உலகம் முழுவதும் பெண் தெய்வ வழிபாட்டு முறையிலிருந்து ஆண் தெய்வ வழிபாட்டு முறைக்கு எப்போது மாறியது? அயர்லாந்தில் காணப்பட்ட மிக பழமையான லிங்கத்தின் எச்சம். இன்னைக்கு உலகத்துல பெரும்பாலான சமூகங்கள் தந்தை வழி சமூகங்களாகவே இருக்கு. அதாவது அப்பா, அதுக்கப்புறம் பையன், அதுக்கப்புறம் பேரன்ற மாதிரி. என்ன மாதிரியான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சொத்து உரிமைகள்லையும் அதிகாரம், ஒருத்தர் ஒரு பொசிஷன்ல இருக்காங்கன்னா அதுக்கப்புறம் அது அவங்க பையனுக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆதி மனிதன் குகைகளில் வாழ்ந்த காலகட்டத்தில் உலகின் எந்த ஒரு பகுதியிலுமே தந்தை வழி சமூகம்ன்ற ஒரு அமைப்பே இல்லை. பெரும்பாலான சமூகங்கள்ல தந்தை என்ற இடமே யாருக்குமே கொடுக்கலன்னு சொல்றாங்க. அப்போது உலகத்தை ஃபுல்லா இயக்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் சொல்றாங்க. அதாவது தாய் வழி சமூக அமைப்பு தான். அப்ப இருந்த மனித குழுக்கள் ஒவ்வொன்றிற்குமே ஒரு பெண் தான் தலைமை ஏற்றி வழிநடத்திருக்காங்க. அவங்களோட மறைவிற்கு பிறகோ இல்ல இறந்ததுக்கு அப்புறமோ அவங்களோட பெண்கள்லே வலிமை வாய்ந்த பெண் யார் இருக்கான்னு பார்த்து அவங்க தான் அடுத்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த தகவல் கொஞ்சம் புதிதாகவும் நம்ப முடியாத மாதிரியும் இருக்கும். ஆனா இதுதான் உண்மை. சொல்ல போனா ஆதி காலத்துல பெண்கள் தான் ஆதிகால மக்களின் குழு தலைவர்களாகவும் போர் தளபதிகளாகவும் சமய தலைவர்களாகவும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பூசாரிகளாகவுமே பெண்கள் மட்டும்தான் ஆதி காலத்துல இருந்திருக்காங்க. சரி, இந்த தாய் வழி சமூகம் எப்போ வீழ்த்தப்பட்டு தந்தை வழி சமூகம்ன்ற ஒன்று உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கிமு 3500 வருடம். அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 3500 வருடங்களுக்கு முன்பு. இப்பத்திலிருந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 5500 வருடங்களுக்கு முன்பு தான் தந்தை வழி சமூகம்ன்ற ஒரு முறை உருவாக்கப்பட்டிருக்கு. கிமு 3500 தொடங்கிய தாய் வழி சமூகத்தின் வீழ்ச்சி அடுத்து 2000 வருடங்களில் பெரும்பான்மையான இடங்கள்ல தந்தை வழி சமூகம் உருவாக்கப்பட்டது. இந்த தாய் வழி சமூகத்தை பற்றி 1800 காலகட்டத்தில் வாழ்ந்த ஆந்த்ரோபாலஜிஸ்டான ஜான் ஹோ ஜோக்கப் என்ற ஒரு நபர் 1861 ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த புக்ல தாய் வழி சமூகம் எப்படி உலகம் முழுவதும் பரவி இருந்தது, எப்படி தாய் வழி சமூகம் வீழ்ந்தது, எப்படி தந்தை வழி சமூகம் உலகம் முழுவதும் பரவியதுன்ற எல்லா டீடைல்ஸுமே அதுல இன்க்ளூட் பண்ணி புக் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதற்கப்புறம் 1877 காலகட்டத்தில் லூயிஸ் மோர்கன் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் உலகம் முழுவதும் இருக்கிற ஆதிவாசி மக்களின் முறையை கண்டறிந்து ஆராய்ந்து பண்டைய சமுதாயங்கள், தமிழ்ல இங்கிலீஷ்ல ஏன்ஷியன்ட் சொசைட்டின்ற ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணாரு. அந்த புக்கு தான் உலகம் முழுவதுமே பல்வேறு மக்களிடையே பேசப்பட்ட ஒரு புக்குனே சொல்லலாம். ஏன்னா அந்த புக்ல கிளியரா தாய் வழி சமூகத்தை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காரு லூயிஸ் மோர்கன் தகுந்த ஆதாரங்களோட. கிட்டத்தட்ட 15,000 வருடங்களுக்கு முன்பு உலகின் பெரும்பான்மையான தெய்வங்கள் அனைத்துமே பெண் தெய்வங்களாக மட்டுமே இருந்திருக்கு. அன்றைய உலகின் மிக பழைய கோவில்கள் அனைத்தும் பெண் தெய்வ கோயில்களாகவே இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்போ உலகின் மிக பழமையான நகரம்னு 2023 வரைக்கும் சொல்லப்படக்கூடிய ஜெரிகோல கூட பாத்தீங்கன்னா ஒரு பழமையான கோயில் இருக்குங்க. அந்த கோயில் கூட பெண் தெய்வ கோயில் தாங்க. இந்த கோயில் கிட்டத்தட்ட கிமு 7000 வருடத்திற்கு முன்பு இந்த கோயில் பெண்
பெண் தெய்வ கோயிலா இந்த ஜெரிகோல கட்டிருக்காங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே 7000 வருடங்கள்னா இப்பத்துல இருந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 9000 வருடங்கள் பழமையான கோயிலுங்க. இந்த கோயில் பெண் தெய்வ வழிபாட்டு முறை இருக்கு, பெண் தெய்வம் மட்டும்தான் அந்த கோயில்ல இருக்கு. நான் ஏன் இந்த ஜெரிகோ 2023 வரைக்கும் தான் உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாமே உலகத்தின் மிக பழமையான நகரம்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்கன்னா 2023க்கு அப்புறம் பூம்புகார், அதாவது காவேரி பூம்பட்டினத்திலிருந்து வெளிவந்த ஒரு அகழ்வாராய்ச்சி முடிவுகள் உலகத்தின் பழமையான நகரம் அதுன்னு, அதாவது காவேரி பூம்பட்டினன்ற ஒரு முடிவுக்கு தள்ளிடுச்சு. அதனால 2023 வருடத்திற்கு முன்னாடி வரைக்கும் தான் உலகத்தின் மிக பழமையான நகரம் ஜெரிகோன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம கிமு 6000, அதாவது இப்பத்திலிருந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா 8000 வருடங்களுக்கு முன்பு துருக்கியில 40, அதாவது கிட்டத்தட்ட 40 பெண் தெய்வ ஆலயங்கள் இருந்திருக்கு. உலகத்தின் மிக பழமையான நாகரிகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சுமேரியன் நாகரிகம் கண்டிப்பா வரும். அந்த சுமேரியன் நாகரிகத்துல இப்பத்திலிருந்து கால்குலேட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 6000 வருடங்களுக்கு முன்பு சொர்க்கத்தின் அரசிக்கு கோயில் கட்டப்பட்டிருக்கு. அதாவது பெண் தெய்வ கோயில் 6000 வருடங்களுக்கு முன்பு சுமேரியன் நாகரிகத்துல கோயில் கட்டியிருக்காங்க. அது வரைக்கும் கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்பு வரை உலகத்தின் பல்வேறு இடங்கள்ல பெண் தெய்வ கோயில்கள் இருந்திருக்குன்னு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இது கூட ஒப்பிடப்படக்கூடிய வகையில, அதாவது 9000 வருடங்களுக்கு முன்பு பெண் தெய்வ கோயில் இருந்திருக்குன்னா அப்போ அதற்கு நிகரா ஆண் தெய்வ வழிபாட்டு முறை, ஆண் தெய்வ கோயில்கள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தடயங்களும் எதுவுமே கிடைக்கல. ஒரு சில இடங்கள்ல மட்டுமே. இப்போ அயர்லாந்துல இருக்க தாரா மலைப்பகுதியில ஒரு பழமையான ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இருந்த ஒரு லிங்கம் கிடைச்சிருக்கு. இது எந்த காலத்துல வழிபட்ட ஒரு லிங்கமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 வருடங்கள்னு சொல்றாங்க. அதுவுமே சரியான காலம்னு நமக்கு தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு ஆராய்ச்சிகள் அங்க நடக்கல. இது மாதிரி மிக பழமையான பெண் தெய்வ கோயில்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் அளவிற்கு ஆண் தெய்வ கோயில்கள் எதுவுமே கிடைக்கல. உலகின் மிக பழமையான நாகரிகங்கள்னு சொல்லப்படக்கூடிய எகிப்திய நாகரிகம், சுமேரிய நாகரிகம், மெசபடோமியா, கிரேக்கர்கள், ரோமானியர்கள், பண்டைய தமிழக நாகரிகம் எதிலையுமே ஆண் தெய்வ வழிபாட்டு முறை இல்லாம பெண் தெய்வ வழிபாட்டு முறைகள் மட்டுமே ஆரம்ப காலத்தில் இருந்திருக்குன்னு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. பெண் தெய்வ வழிபாட்டு முறைகள் குறைஞ்சி ஆண் தெய்வ வழிபாட்டு முறைகள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோன்ற ஒரு ஆராய்ச்சிக்கு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் தயாராகும் போது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண் தெய்வங்களை பெண் தெய்வங்களின் உறவினர்களாக மக்களுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 வேதங்கள்னு சொல்லுவாங்க. அதுல மூத்த வேதமான ரிக்வேதத்துல சிவனை பற்றி எந்த ஒரு குறிப்புமே இல்லைன்னு வரலாற்று ஆராய்ச்சியாளரான மன்னன் அவரோட புத்தகத்துல வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ரிக்வேதத்துல சிவனை பற்றி எந்த குறிப்பும் இல்ல, ஆனா சக்தியின் தேவி ஆற்றல் அதில் குறிப்பிட்டுள்ளதுன்னு சொல்றாரு. அதாவது சக்தி தேவியின் ஆற்றல்ன்ற மாதிரி ஒரு பெண்மணியை பத்தி அந்த ரிக்வேதத்துல குறிப்பிட்டிருக்குன்னு சொல்றாரு. அதே மாதிரி தமிழ் மொழியில மிக பழமையான இலக்கிய நூல்னு எதுன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம்னு சொல்லுவாங்க. இந்த தொல்காப்பியத்துல எந்த கடவுள் பத்தியுமே இல்ல, ஆனா அதுல கொற்றவைன்ற ஒரு பெண்மணியை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. சிங்கத்தின் மேல் உலாவும் கொற்றவை அப்படின்னு அங்க மக்களின் தெய்வமா தொல்காப்பியத்துல குறிப்பிட்டு வச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஆண் தெய்வங்களை உறவினர்களாக எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சிவனை சக்தி தேவியின் கணவனாகவும் முருகனை கொற்றவையின் மகனாகவும் அறிமுகம் செஞ்சிருக்காங்க மக்கள் கிட்ட. இதற்காக பல கதைகள் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் ஒவ்வொரு மக்களிடையும் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. கிரேக்கத்துல கிரேக்க புராணம்னு ஒன்று இருக்கு. அந்த புராணத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் தெய்வம் அவங்களோட காவல் பணியை தன் மகனுடன் பகிர்ந்து கொண்டு இருந்தன. அந்த பெண் தெய்வம் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மகன் அந்த காவல் பணியை, அதாவது அந்த வேலையை கண்டினியூ பண்ணா தொடர்ந்தானோ, அதுக்கப்புறம் அந்த பெண் தெய்வத்துக்கு அப்புறம் அந்த பெண்ணோட பையன் தெய்வமானான்னு சொல்லி ஒரு புராணம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எகிப்திய புராணத்துல ஐசஸ்னு ஒரு பெண் தெய்வம் இருக்குங்க. அந்த பெண் தெய்வம் அவரோட மகனுக்கு அவங்களோட சக்தியை எல்லாமே தாரை வாத்தான்ற ஒரு புராணம் இருக்கு. இது மாதிரி பெண் தெய்வங்களோட உறவினர்களாகவே ஆண் தெய்வங்கள் உலகம் முழுவதும் உள்ள மக்களிடையே அறிமுகம் செஞ்சிருக்காங்க. தமிழகத்திலுமே கொற்றவை அவங்களோட எல்லா சக்திகளையும் ஒன்றாக்கி தான் வேலாக வடித்து மகன் முருகனுக்கு கொடுத்தாங்கன்னு ஒரு புராணம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்களின் உதவியின்றி அவங்களோட
முழு சக்தியும் உபயோகித்து மக்களை காப்பாத்தினாங்கன்ற ஒரு புராண கதைகள் உலகம் முழுவதும் பரவி ஆண் தெய்வங்களின் முக்கியத்துவத்தை மக்களிடையே உணர்த்தியது. பெண் தெய்வ வழிபாடு அழிந்து ஆண் தெய்வ வழிபாடு எப்படி உருவானதுன்றத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பெண் தெய்வ வழிபாடு எப்படி உருவானது, ஏன்னா ஆண் தெய்வ வழிபாடு எப்படி உருவானதுன்றதை நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். பெண் தெய்வ வழிபாடு அழிந்து ஆண் தெய்வ வழிபாடு உருவானது. பட் பெண் தெய்வ வழிபாடு எப்படி உருவானது, முதல்ல கடவுள்ன்றது எப்படி உருவானதுன்றது தெரியுமா? அதற்கு முன்னாடி நம்ம ஆதி காலத்துக்கு போக வேண்டியது இருக்கும். ஆதி காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாருமே ஒரு குழுக்களாக வாழ்ந்தாங்க. அந்த குழுக்களாக இருக்கும்போது அவங்களோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதனை யார் உருவாக்குறாங்க, மனிதன் யார் மூலியமாக உருவாக்குறாங்க, இந்த மனிதன் பெண்கள் மூலியமா உருவாக்குறாங்க தெரிஞ்சோடனே பெண்களை அவங்க குழுவோட தலைவர்களாக தேர்ந்தெடுத்தாங்க. அதே பெண்கள் இறந்த பிறகு அவங்கள கடவுளாக வழிபட்டாங்க. ஏன்னா 5000 வருடங்களுக்கு முன்பு, அதாவது கிட்டத்தட்ட இப்பத்திலிருந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா 7000 வருடங்களுக்கு, கிமு 5500, இப்பத்திலிருந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா 7500 வருடங்களுக்கு முன்பு பெண்கள் மூலிமா மட்டும்தான் மனிதன் உருவானான். அதாவது ஒரு குழந்தை பிறக்குது, ஆணுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றது யாருக்குமே தெரியாது. இது நிறைய வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் அவங்களோட புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ தெரியாதனால பெண்கள் மூலிமா மட்டும்தான் மனிதன் உருவாகிறான்றது தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆதிகாலத்து மக்கள் பெண்கள் இறந்த பிறகு அவங்கள கடவுளாக வழிபட ஆரம்பிச்சாங்க. இப்படி தான் பெண் தெய்வ வழிபாட்டு முறை உலகெங்கும் தோன்றியது. அதுவே நீங்கள் ஆண் தெய்வ வழிபாட்டு முறை எப்படி உருவாக காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிமு 3500, கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 3500 வருடங்களுக்கு முன்பு, இப்பத்திலிருந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா 5500 வருடங்களுக்கு முன்பு, இந்த காலகட்டத்தில் தான் ஒரு ஆண் துணை இல்லாமல் பெண்ணால் ஒரு உயிரினத்தை உருவாக்க முடியாதுன்றது மக்களுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. இந்த நம்பிக்கையை வச்சு தான் ஆண் தெய்வ வழிபாட்டு முறைன்றது உலகெங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது. இந்த ஆண் இல்லாமல் பெண்ணால் ஒரு உயிரினத்தை உருவாக்க முடியாதுன்னோ, ஆணால் மட்டும்தான் ஒரு உயிரினம் பெண் வைத்துக்கொள்ள உருவாதுன்றதை நம்பிய மக்கள் அதுக்கப்புறம் ஆண் தெய்வ வழிபாட்டை ஆதரிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி புராணமும் உலகெங்கும் பரவியது. அந்த புராணத்தில் தான் பெண் தெய்வ வழிபாட்டிலிருந்து ஆண் தெய்வ வழிபாடுன்ற ஒரு முறை உருவாகியது. இப்படி தான் உலகெங்கும் இல்லை கோயில்களும் உருவாயிடுச்சு. நீங்க உலகத்தில் இருக்க பழம்பெரும் நாகரிகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சுமேரிய நாகரிகம், எகிப்திய நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம், தமிழர் நாகரிகம், இது எல்லா இடத்துலையுமே பெண் தெய்வ வழிபாடு மட்டும்தான் முதல்ல உருவாகியிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஆண் தெய்வ வழிபாடு முறை உருவாகியிருக்கு. இதற்கான அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவுறுதல். முதல்ல பெண் மட்டும்தான் கருவுறுதற்கு காரணம்னு நினைச்ச மக்கள் பெண்களை கடவுளாக நினைக்கிறாங்க. அதற்கப்புறம் ஆண் துணை இல்லாமல் பெண்கள் கருவுற முடியாதுன்றது தெரிஞ்ச மக்கள் ஆணையும் கடவுளாக அவங்க ஆதரிக்கிறாங்க. இப்படி தான் இந்த முறை உருவாகியிருக்கு. இது மாதிரியான வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தமிழர் வரலாறு பற்றிய முழு தகவல்களையும் பண்டைய காலத்து வரலாறு தகவல்களையும் ஒன்று விடாமல் என்னென்ன இருக்குன்றத வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன சான்றுபடி எல்லாமே இந்த யூடியூப் சேனலில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.